Welcome back to VGK Photography. புத்தம் புது Canon பார்த்துருவோம். குரல் நேரம் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. வீடியோ காலத்தில் 5 மணிக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் எழுந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு செட் ஆகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ தான் புது கேமரா வந்திருக்குங்கிறதுனால அவசரமாக பண்ணிகிட்ருக்கிற வீடியோ. ஓகே, கேனனில் புதுசாக ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 250D, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. SL3, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. 200D Mark II, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. கிஸ் 10 ஜப்பானில். ஸோ 4 பேர் வச்சுருக்காங்க ஒரு கேமராக்கு. அந்த கேமராக்கு ஃபஸ்ட் நல்ல பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ கேனனுடைய 250D, அதை 250D மட்டும் தான் சொல்ல போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ 250D உடைய ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுவும் வந்து 200D மாதிரியே தான். அதே 24.2 மெகா பிக்சல் இருக்கிற சென்சரு, 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு கேமரா. ஸோ எல்லாம் ஒரு கிராப் பாடி கேமரா தான் அது. ஸோ இந்த கேமரா பற்றி ரொம்ப அந்த ஸ்பெக்கை பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 200D கேமராவுடைய வீடியோ ஒருத்தர பாருங்கள். ஏன்னா அதே கேமரா தான் இதுவும், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது 200Dலேருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராசஸர் வந்து அது டிஜிக் 7 ப்ராசஸர், 250Dயில் டிஜிக் 8 ப்ராசஸர். ஸோ புது ப்ராசஸர், கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேமரா. அதுக்கு அடுத்தது 4K இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆரில் 4K இருக்கிற ஒரே கேமரா இந்த 250D கேமரா தான். ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் சென்ட்ரல் இருக்கிறது. கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, அந்த கிராஸ் டைப்னா என்ன, நார்மல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருக்கோம். லிங்க் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கிற 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கிற கேமரா தான் அது, கிராப் பாடி கேமரா. ஸோ ஃபோட்டோகிராஃபி வைஸ் இதில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே ISO ரேஞ்ச் தான், அதே லோ லெவல் கேப்பபிலிட்டி தான், அதே மாதிரியான கலர்ஸ் எல்லாமே அதே தான். இதில் என்னென்னா ரொம்ப என்ட்ரி லெவல் கேமரா அப்படிங்கிறதுனால, ரொம்ப பிகினர்ஸ்க்கான கேமராங்கிறதுனாலையும் இல்லை ரொம்ப சீரியஸான யூசர்ஸ்க்கு இந்த கேமரா டார்கெட் ஆகலை அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. அதனாலேயே வந்து நிறைய கிரியேட்டிவ் ஃபில்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது போல இருக்கு உள்ள. அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் படிக்கல, ஏன்னா நமக்கு அது பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட்டில் தான், நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுருப்போம் நம்ம. ஓகே, ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஃபோட்டோகிராஃபி சைடில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா வேறு எதுவும் கிடையாது. அதே தான், மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/4000. ஸோ அந்த 200D கேமரா எப்படி இருக்குமோ அதே கேமரா தான் இதுவும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, டிஃப்ரென்ஸே கிடையாது. அடுத்தது வீடியோ சைடு வருவோம். வீடியோ சைடு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஃபுல் ஹெச்டியில் எடுக்கலாம். நீங்கள் 24 FPS, 30 FPS, 60 FPS மூணுலேயுமே எடுக்கலாம் நீங்கள் ஃபுல் ஹெச்டி வீடியோவில். 4K வீடியோ வந்து 24 FPS மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த வீடியோ கூட நான் இப்போ 24 FPSல் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தாராளமாக போகிறோம். அட்லீஸ்ட் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்குது. ஹை ரெசல்யூஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு 24 FPSங்கிறது தாராளமாக போகிறோம். ஏன்னா கால்வாசி ஷார்ட்டை அதில் தான் எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். 4K உடைய ஃபைல் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நார்மல் MP4 தான் இருக்க போகுது. ஸோ இந்த 5D Mark IVல இருக்கிற மாதிரி 4K ஃபைல் ஃபார்மேட் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஃபைல் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணுறதுங்கிறது அதை விட பெரிய தலைவலி. இந்த கேமராலேயும் வந்து நம்ம M50ல் இருக்கிற மாதிரி அதே அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன் நான். ஓகே, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள். இந்த கேமராவில் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்குது. அது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். 4K வீடியோ இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே தான் சில பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப மேஜர் ப்ராப்ளம்ஸும் அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. என்னென்னா 1.64 டைம்ஸ் க்ராப் இருக்குது இதில். ஆல்ரெடி கேனன் கேமராஸ் எல்லாமே, APS-C கேமராஸ் எல்லாம் 1.6 க்ராப்பு. ஃபுல் ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுவே வந்து 1.6 க்ராப்பு. அதில் இன்னொரு 1.64 க்ராப் அப்படின்னாக்கா இவ்வளோ பெருசு வந்துடும். இப்போது மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ் கேமராலாம் இருக்குது இல்லைங்களா, அதோட க்ராப் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ பார்த்தாக்கா 4K வீடியோ எடுக்கிறது வந்து மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ் கேமரா உள்ள இருக்கிற சென்சரை விட சின்னதாக தான் இருக்க போகுது. ஏன்னா 2.68 டைம்ஸ் க்ராப். ஆமாம், பயங்கர க்ராப். அது என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு 18 to 55 mm லென்ஸ் கொடுப்பாங்க இல்லையா கேனனில், அந்த 18 to 55 லென்ஸ் போட்டு அதில் 18லேயே நீங்கள் வச்சிங்கனாலும் கூட, மேக்ஸிமம் வைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கனாலும் கூட 4K எடுக்கும்போது நீங்கள் பார்க்குற வியூ வந்து ஒரு 47-48 mm லென்ஸோடைய வியூ தான் இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ வைடாக எடுத்திங்கனாலும் இவ்வளவு தான் உங்கள் கேமரா உங்களுக்கு காட்டும். இது கொஞ்சம் பிரச்சனை தான். இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து அந்த
இந்த ஸ்பீட் பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நீ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வைடு இன்னும் வைடாக பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேமராக்குள்ளே கொண்டு வரும்போது அது வந்து 1.6 டைம்ஸ் கிராப்கே கொண்டு வர்ற மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத தலைவலி, எக்ஸ்ட்ரா கியர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா ரொம்ப அல்ட்ரா வைட் லென்ஸுக்கு போகணும். நீங்கள் இந்த 10mm லென்ஸுக்கு அந்த மாதிரி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வைட் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ 26mm இல்லாட்டி 27mm வைடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வைடான லென்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணி ஆகணும். 4K எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், டீசென்ட் வைடு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால். என்ட்ரி லெவலில் இருக்கிறது ரொம்ப பிகினர்ஸு, ரொம்ப இந்த ஃபேமிலி ஓரியன்டாக, சும்மா இந்த ஃபேமிலி ஓரியன்ட் இல்லை, இந்த ஃபேமிலிக்காக, சும்மா ஃபேமிலி வெக்கேஷனுக்காக, சும்மா ஜாலிக்காக ஒரு டிஎஸ்எல்ஆர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிராப் ஃபேக்டர்னா என்னென்னு கூட தெரியாது. ஸோ அதனாலேயே அவங்க இதெல்லாம் பார்க்காம சரி 4K இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு வாங்குங்க. அதே மாதிரி 4Kல எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. அது ஒரு மேஜர் ட்ராபேக். அது M50 இதே பிரச்சனை இருந்தது. M50 மட்டும்தான் இது வரைக்கும் 4K இருந்திருக்கு. ஸோ M50 இதே பிரச்சனை இருந்திருக்கு. அதை நீங்கள் யோசிச்சுக்கணும். பரவாயில்லையா, இல்லை கண்டிப்பாக டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இந்த கேமரா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரொம்ப கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் நான். இந்த கேமரா ஸ்லோ மோஷன் வராது 4Kல, ஆனால் பரவாயில்லை. 1080pல எடுத்துக்கலாம் நீங்கள். ஸ்லோ மோஷன் வேணும்னா 1080pல எந்த கிராப் ஃபேக்டரும் கிடையாது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எந்த கிராப் ஃபேக்டரும் கிடையாதுனாக்கா 1.6 கிராப் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா அது வந்து சென்சருடைய கிராப் ஃபேக்டர், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து APS-C சென்சர் தான் அது. ஸோ அது வந்து ஃபுல் சென்சர் ரீட் அவுட் தான் அது 1080pல. அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை 4Kல எனக்கு இந்த அளவுக்கு கிராப் இருந்ததுன்னா எனக்கு அது யூஸபிளாகவே இருக்காது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய கிராப் இருந்ததுன்னா பரவாயில்ல, இவ்வளோ டைட் கிராப் வந்து வேலைக்காகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 200DA போதுமான கேமரா தான் நமக்கு. இல்லை மிரர்லெஸ் தான் இருக்குது, M50 தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இன்னைக்கு தேதிக்கு பரவாயில்ல, புதுசாக வாங்கி வச்சுக்கிறீங்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த EOS M மவுண்ட் தான் அது, இந்த M50க்கு எல்லாத்துக்கும். இந்த EOS M மவுண்ட் வந்து புது மிரர்லெஸ் கேமராஸ்லாம் காம்பேட்டபிள் இல்லை. கேனனில் புதுசாக வந்திருக்கிற மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மவுண்ட்டு EOS RF மவுண்ட்டு. EOS M மவுண்ட்டு அதுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் மிரர்லெஸில் வாங்குற எந்த லென்ஸுமே வந்து அந்த EOS R கேமராவில் நாளைக்கே அப்கிரேட் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் தனித்தனி செட் ஆஃப் லென்சஸ் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அடாப்டர் யூஸ் பண்ணணும். அடாப்டர் கூட இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் வாங்கணும். ஓகே, இந்த கேமராவோடைய விலை எடுத்துக்கிட்டோம்னா 200D வந்து அந்த 18 to 55mm லென்ஸு போட்டு அந்த பண்டலோட $600 விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேமரா வந்து அதே 18 to 55mm லென்ஸ், அதே STM லென்ஸோட $750 விற்கிறாங்க. ஸோ $150 எக்ஸ்ட்ரா. $150 எக்ஸ்ட்ரா அப்படின்னாக்கா 1/2, 2/3, 3/2 கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டில் ஒரு 15,000 18,000 வரைக்கும் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ருப்பிக்கும் டாலருக்கும் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ரேட் சொன்னால் நாளைக்கு அதே ரேட் இருக்க மாட்டேங்குது கேமரா. ஸோ கேமராவோட ரேட்டுமே பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இது நான் வந்து அமேசானில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான். ஒரு நாள் ஒரு ரேட் இருக்குது, இன்னொரு நாள் இன்னொரு ரேட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு ரேட் சொல்லி அது இல்லாமல் போயிடுச்சு, ஜாஸ்தியோ கம்மியாச்சு அப்படின்னாக்கா தலைவலி. அதனால தான் வந்து நான் ஃபிக்ஸட் ரேட் என்னமோ, அந்த டாலர் ரேட் என்னமோ அதை சொல்லிட்டேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் இது இத்தனை டாலர் இந்தியன் ருப்பியில் எவ்வளோ அப்படின்னு கூட நீங்கள் போட்டு தேடிக்கலாம். ஈஸியாக உடனடியாக ஆன்சர் கிடச்சிடும். ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு கிடச்சிடும், உங்களுக்கு என்ன ரேட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 15,000க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா 4Kல 24 FPS எடுக்கலாம். ஆனாலும் 4K ரொம்ப டைட் கிராப்பு. ஸோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல, சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ஓகே, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அது அடுத்தது இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கண்டினியூஸ் சர்வோலையும் இருக்குது இந்த தடவை. ஸோ M50ல வந்து சிங்கிள் சர்வோவில் மட்டும்தான் இருந்தது, இதில் கண்டினியூஸ் சர்வோலையும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன் நான். அடுத்தது பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, புது ப்ராசஸர், பஃபரும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையா, இந்த 15,000க்கு இது நியாயமாக இருக்கா அப்படிங்கிறது. கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேமரா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.